கடந்த சில வாரங்களாக நாம் சோதனைகளை குறித்து சிந்தித்து வருகிறோம். கடந்த சில வாரங்கள் 8 காரியங்கள் கர்த்தர் எதற்கு நம்மை சோதிக்கிறார் என்பதாக நாம் சிந்தித்தோம். முதலாவதாக நம்முடைய விசுவாசம் எந்த நிலையில் உள்ளது என்பதற்காகவும், நம்முடைய வாழ்விலே தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், உலக வாழ்க்கையிலிருந்து நம்மை பிரித்தெடுப்பதற்காகவும், பரலோக வாழ்வின் நிச்சயத்தையும் அதன் நோக்கத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்காகவும், எதின் மீது எனக்கு பற்றுதல் உண்டு என்கிறதை நான் அறிந்து கொள்வதற்காகவும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும், எப்படி உணர்கிறேன் என்பதற்காகவும், மற்றவர்களுக்கு நான் எப்படி உதவியாக இருக்க முடியும் என்பதாகவும், கடவுள் நம்மை அதிகமாக பயன்படுத்த சோதனைகள் நமக்கு கற்றுத்தருகிறதையும் நாம் பார்க்கிறோம். 8 காரியங்களை நாம் சிந்தித்தோம். நான் முதலாவது அந்த காணொளியிலே நான் சொன்ன வண்ணம், நான் இதற்கு எடுத்துக்கொண்டுள்ள வேதம பகுதி யாக்கோபு 1:12 அந்த பகுதியிலே தான் நாம் சோதனைகளை எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்து அந்த வசனங்களிலே நாம் இருக்கிறது. நாம் அதை விரைவாக நாம் சிந்திக்கலாம். அந்த வசனங்கள் 3ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆக சோதனைகளை நம் வாழ்க்கையிலே வரும்போது மகிழ்ச்சியான ஒரு அணுகுமுறையை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் எப்படி நாம் சோதனை மேற்கொள்வது என்பதற்கான முதலாவது வழி. 4வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணனாயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியையை செய்ய கெடுவதாக. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது த அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட், புரிந்து கொள்ளும் மனம். சோதனைகளை நாம் எப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற மனம் நமக்கு வேண்டும். 5ஆம் வசனத்தை பாருங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நம்முடைய வாழ்விலே சோதனைகளை நாம் மேற்கொள்வதற்கான 3வது காரியம் என்னவென்று நாம் பார்க்கும்போது, கர்த்தரின் சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்பது. அதுதான் 3வது காரியம். 4வது காரியத்தை நாம் பார்க்கும்போது 6ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறானாக. 4வது காரியம், இட் இஸ் அ பிலீவிங் ஹார்ட். இருதயத்திலே விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக நாம் பெற்றுக்கொள்ளும் போது சோதனையை நாம் மேற்கொள்ள முடியும். கடைசி காரியம், இந்த வசனம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமம் என்று விளங்கும் பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆக என்ன அந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது ஹம்பிள் ஸ்பிரிட், அந்த தாழ்மையான ஆவி நமக்குள் இருக்கும்போது நாம் சோதனைகளை நாம் மேற்கொள்ள முடியுமாக. இந்த ஒரு 5 காரியங்கள், இந்த 5 காரியத்தை நாம் புரிந்து கொண்டு விட்டால் சோதனைகளை நாம் மேற்கொள்வதற்கு எளிதாக இருக்கும். ஆக இதை நீங்கள் முழுமையாக, சோதனைகள் உங்கள் வாழ்க்கையிலே, சஃபரிங்ஸ், ட்ரையல்ஸ், இதை எல்லாம் குறித்து நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள், கற்றுக்கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் அணுகுமுறையை இதிலிருந்து நீங்கள் மாற்றி சிந்தித்து பாருங்கள். நான் உங்களிடம் ஒரு கதையை நான் சொன்னேன். எப்படி அந்த தகப்பன், அந்த பிள்ளைகள், 2 பிள்ளைகள் இறந்து போகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக அவர்கள் பரலோகம் சென்றிருப்பார்கள். மீதி 2 நபர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும், ரட்சிப்புள்ளாக்க வேண்டும் என்பதற்காக உயிரோடு வைத்திருக்கிறார். இந்த ஒரு கதையை உங்களிடம் சொன்னேன். ஆக நம்முடைய வாழ்க்கையின் சிந்தனையை நாம் மாற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் இருக்கிறது என்பதற்காக கடவுளை நாம் நிந்திக்கவோ, விசுவாசத்தை விட்டு நாம் வெளியே போகாமல் இருக்கும்படியாக நாம் சோதனைகள் இப்படியாக அணுகும் போது
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான ஒரு வெற்றியை நமக்கு தருவார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த வாரம் இன்னொரு தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபங்களை அங்கீகரிப்பாராக. ஆமென்.